ஏன் ராதா ஒரு மாதிரியா இருக்க? உங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன்னு வருத்தமா? இல்லைங்க, நீங்க என்கிட்ட கூட சொல்லலந்தா நான் வருத்தப்படுறேன். உன் மேல வச்சிருந்த அன்புதான் என்ன தவறு பண்ண வச்சிருச்சு. என்ன மன்னிச்சிரு ராதா. என்னங்க நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? இல்ல ராதா, இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டுல இருக்கிறது உனக்காகத்தான். நீ சொன்னா நான் இப்பவே போயிடுறேன். வேண்டாங்க, அப்படி ஒரு நிலைமை வந்தா உங்களுக்கு முன்னால வெளியே போறது நானா தான் இருக்கும். ராதா. ஆமாங்க, எங்க அப்பாவுக்கு வேணும்னா அந்தஸ்து மட்டுமே முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு உங்க அன்பு ஒண்ணுதாங்க தேவை. என்ன ராதா இது? சரி சரி, நீங்க காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, வாங்க. வேண்டாம் ராதா. நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா உங்க கௌரவம் பாதிக்கிற மாதிரி ஒரு நாளும் நடக்காது, வாங்க. என்னடி நம்ம பொண்ணு ராதா காலையில இருந்து கண்ணிலே படல? கணவனே கண்கண்ட தெய்வம் ஒண்ணு இருக்காளோ? ஆமாங்க, அந்த அயோக்கிய பையில வீட்டை விட்டு வெளியே துரத்தல நம்ம பொண்ணு மனசையும் மாத்திருவான் போல இருக்கு. கம்முன்னு இரு, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். வராங்க வராங்க. ஏண்டி, நம்ம வீட்டு நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டியா? அந்த நாய் நான் போடுற வரைக்கும் வந்து காத்துக்கிட்டு இருக்குது, திருட்டு நாய். ஐயோ இருங்க, கல்யாணம் அதை எடுத்துட்டு வா. ராதா, சொன்னா கேளு. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேண்டாம். பேசாம இருங்க. இந்த வீட்டு சாப்பாடை சாப்பிட நான் உங்களை கூட்டிட்டு வரல. என்ன ராதா இது? ஹோட்டல் சாப்பாடு. 2 பேருக்கும் தனியா வரவழைச்சேன். என்னம்மா அப்படி பாக்குற? இவர் பண்ண தப்புக்காக இவரை வீட்டுக்குள்ளேயே வச்சு சித்திரவதை பண்றத நான் அனுமதிக்க மாட்டேன். ஏங்க கேட்டீங்களா அவ சொல்றத? நான் பெத்த பொண்ணு என்கிட்டயே எப்படி பேசுறான்னு? அம்மா, நேத்து வரைக்கும் நான் உம்மக, இப்போ இவருடைய மனைவி, அதை மறந்துடாது. ராதா, ஒரு பெரிய பணக்காரனுடைய மகங்கிறத விட ஒரு பிச்சைக்காரனுடைய மனைவின்னு சொல்றதுதான் உனக்கு ஆசையா இருக்கா? பெரிய பணம். உங்க பணத்தை வச்சு சாப்பாட்டை விலைக்கு வாங்கலாம், ஆனா பசிய வாங்க முடியாது. படுக்கைய வாங்கலாம், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. ஏன், நினைச்சதெல்லாம் வாங்கலாம், ஆனா நிம்மதியை வாங்கவே முடியாது. இடியட்! பணத்தை வச்சு எதை வாங்கறனோ இல்லையோ, ஆனா கௌரவத்தை நிச்சயமா வாங்குவேன். ராதா, எனக்கும் மனசு சரியில்லை. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேண்டாம். Come on, take this briefcase. என்ன பாக்குற? இதுவும் பொட்டி இல்ல, என் பொட்டி. திறந்து பார். கொஞ்ச நஞ்சம் இல்ல, 10 லட்சம் ரூபாய். எல்லாம் உனக்கு தான். எனக்கா? எதுக்கு? ஆமா, இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணேன். இதே பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடுறான் நாய். என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாதவன ஒரு நாள் நான் மருமகனா ஏத்துக்கவே முடியாது. இப்பதான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து என் அந்தஸ்தை உயர்த்திட்டீங்களே, இனிமே என்ன மருமகனா ஏத்துக்கலாம்ல? என் பணத்தை வச்சே பணக்காரனாயிட்டு என்கிட்டே தகுதியை பத்தி பேசுறியா? கெட் அப், கெட் அவுட். வைரத்தை வைரத்தால தான் இருக்கணும், பணத்தை பணத்தால தான் அடிக்கணும். ராதா தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. ஓகே, நான் இப்பவே வீட்டை விட்டு போறேன். போறதுக்கு முன்னாடி ராதா கிட்ட ஒரு வார்த்தை. நீ பேச வேண்டியதில்லை, எல்லாமே நான் பேசிக்கிறேன். 1 மினிட். இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு போ. எதுக்கு? உனக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பந்தமும் இல்ல, அந்து போச்சுன்றதுக்கு அத்தாட்சி வேண்டாமா? அதுக்காக தான். வரேன். இவ்வளவு சீக்கிரமா போவான்னு நான் நினைக்கலையே. ராதா, உன் மனசை நான் மாத்துறேன். ராதா, புருஷன் புருஷன் அலைஞ்ச கடைசியில அவங்கிட்ட 10 லட்சம் ரூபாயை கொடுத்த உடனே அல்சேஷன் நாய் ரொட்டி துண்டை கவிக்கிட்டு போற மாதிரி ஓடிட்டான். என்ன சொல்ற இப்போ?
உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு ஓடிட்டாண்டி. அவர் இப்படி செய்வார்னு நான் நினைக்கவே இல்லப்பா. கேவலம் படத்துக்காக கட்டின மனைவியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. தயவு செஞ்சு அவரை பத்தி பேசாதீங்கப்பா. அம்மாடி ராதா, காதலிக்கும் போதுதான் நீ பெத்தவங்க பேச்ச கேட்கல. இப்பவாவது நாங்க சொல்றத கேளு. உனக்கு வயசும் ஆகல, நமக்கு வசதியும் குறைஞ்சு போகல. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்கா? சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? நீங்க விளக்கினா விடிஞ்சு போகும். நான் சொல்றேன். அப்படின்ற நீ அம்மா ராதா, வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு நாங்க கட்டி வைக்கிறோமா? அம்மா, ஏண்டி சின்ன புள்ள மனசை போட்டு குழப்பற? மூளை வெந்து வழிஞ்சிட போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். அப்பா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நீ கம்முன்னு இரு. ஜம்முன்னு மாப்பிளைய பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிக்கிறேன். எழுந்திரடி. டோன்ட் வரி மை டியர் டாக்டர். வெள்ளை அடிச்சு வீட்டை மாத்துவோம். யாரது நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது? ஏண்டி நீ அடிக்க சொன்னியா? இல்லீங்களே, நீங்க அடிக்க சொன்னீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா இத பாரு. ஏப்பா இத பாரு. யோ, உங்களதான் வாயாங்க. யார் என் வீட்டுக்கு உங்களை பெயிண்ட் அடிக்க சொன்னது? எங்க முதலாளி பக்கத்து பங்களாவை விலைக்கு வாங்கியிருக்காரு. அங்கிருந்து பார்த்தா உங்க வீடு குடிச்ச மாதிரி அசிங்கமா தெரியுதா? அதனாலதான் எங்க முதலாளி பங்களாவுக்கு மேய்ச்சா உங்க வீட்டை பெயிண்ட் அடிச்சு மாத்திரம். நீ அடிதான். யாரு அவன்? அவன் பங்களாவுக்கு மேட்சா என் பங்களாவுக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னவன். அவன் என்ன குபேரனா? அதோ பாருங்க, கார்ல வராரு. அவர் தாங்க எங்க முதலாளி. எப்படிங்க இருக்கிறாரு எங்க முதலாளி? நல்ல சோழ கொள்ள பொம்மை மாதிரியா இருக்கான். ஆமா, அவன் பக்கத்துல நிக்கிறது யாரியா? முதலாளியோட அக்கா. ஆ? அவ அவனுடைய அக்காவா? ஏங்க, அவளை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல இல்ல, ஏற்கனவே அவனுக்கு ஒரு அக்கா உண்டுன்னு நம்ம கிட்ட அவன் சொல்லவே இல்லையே. அதனாலதான் ஒரு எசக்கு புசக்கா கேட்டேன். பாவி பைய, நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்திட்டான். நம்ம பணத்தையே வச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே பங்களா வாங்கிட்டு வந்து நம்மளை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறாங்க அவன். என்னால நிக்கவே முடியலடி, தலை சுத்துது. ஐயோ, புறப்பட்ட நேரமே சரியில்லைங்க. வாங்க வாங்க. சார், என்னப்பா? இந்தாங்க 10 ரூபா. ஏன் எங்க முதலாளி இத கை செலவு கொடுத்துட்டு சொன்னாரு. கை செலவுக்கா? அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அளவே கிடையாதுடா பாவிங்களா. புடுடா இத. யோ, போங்கயா போங்கயா, வாடி. என்னக்கா, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீடு பிடிச்சிருக்கு. ஆனா நீ போடுற நாடகம் தான் எனக்கு பிடிக்கல. அக்கா, நாடகம் ஆடினாதான் அந்த நரி திருந்தும் போல இருக்கு. என்னமோப்பா, அவரை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு. நீதான்க்கா கவலைப்படுற. ஆனா அவர் மனசு இன்னும் கல்லாதான் இருக்கு. அது கரையறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. என்னமோப்பா, நீயும் என் கல்யாணத்துக்கு வர முடியல, நானும் உன் கல்யாணத்துக்கு வர முடியல. ஏண்டா, உன் பொண்டாட்டியாவது நான் பார்க்க முடியுமா? கவலைப்படாதக்கா. இப்ப ராதா என் மேல கோவமா இருக்கா. அவ என்ன புரிஞ்சுக்கிற காலம் வரும், அப்ப நீ அவளை பார்க்க. எப்படியோப்பா, எல்லாம் நல்லபடியா முடிய அந்த தேனாண்டால் தான் துணை இருக்கணும். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கெடுத்த வடிவனுடைய தம்பியா ராஜா. குருடியா இருந்தவளுக்கு கண் பார்வையும் வந்திருக்குது. அவங்க அக்காவை கெடுத்த விஷயத்தை தெரிஞ்சு ராஜா ஒருவேளை என்ன பழிவாங்க வந்திருக்கானா? முருகா. முதலாளி, முதலாளி, என்னையா கார கழுவிட்டியா? காரையும் கழுவிட்டேன், அதோட இந்த வேலையும் கை கழுவிட்டேன். என்னது? உங்க மாப்பிள உங்களை விட சம்பளம் கூட தரேன்னாரு. இன்னையில இருந்து நாங்க வேலையில் சேர்ந்துட்டேன். இனிமே நீங்களே காரை ஓட்டிங்க. இந்தாங்க சாவி. குட் பை. என்னையா புல்லு வெட்டவனுக்கு பேண்ட் செட் எல்லாம்? புல்லு மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டு வேலையும் வெட்டிக்க போறேன். உங்க மாப்பிள வீட்டுக்கு நானும் வேலைக்கு போறேன். குட் பை. బాబు గారు, బాబు గారు, நீங்கடா போற? నేనా మీరు మాపిల ఇంటికి పనికి పోతాను. அப்ப யாரு இங்க ககுச கழுவுறது? మీరయ్యా, మీరు. వస్తాను. குண்டு, நீயும் என்ன துரோகம் பண்ணிட்டு போறியா? நான் உங்களுக்கு துரோகம் செய்வேனா முதலாளி? குண்டு, வெரி குண்டு, வெரி குண்டு. ஆனா ஒண்ணு, இங்கேயே இருந்து உளவு சொல்லும்படி
உங்க மாப்பிள்ளை என்ன இங்கேயே இருக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு தனியா சம்பளமும் போனஸ் கொடுக்கறாரா? ஹலோ மாமா, how are you? Come here, come here. ஏண்டா எங்க வீட்டு பணத்தை கொள்ள அடிச்சிட்டு எங்க வீட்டுக்கே வெள்ள அடிச்சிட்டு என்ன பார்த்து ஹவாரியோன்னு கேக்குறியா? என்ன திமிருடா உனக்கு? அதான் மாமா உங்க மாப்பிள்ளையோட டேலண்ட். என் மக வாழ்க்கையும் பறிச்சுட்ட, என் கூட இருந்த வேலைக்காரங்களையும் பிரிச்சுட்ட. நான் நினைச்ச மாதிரியே தான் எல்லாம் நடக்குது. கூடிய சீக்கிரமே உங்களை ரோட்டுக்கு கொண்டு வந்துருவேன். ஏய், இது பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாதுடா. அந்த நரிய சந்திக்கத்தான் நானே உங்க குகைக்குள்ள வந்திருக்கேன். ஓஹோ, டேய், என்கிட்ட கொள்ள அடிச்சிய பணம் அதுல வாங்கின ஃபாரின் காரா இது? ஒரு கார் இல்ல மாமா, 3 வாங்கியிருக்கேன். 3? ஆமா, ஒண்ணு காய்கறி வாங்குறதுக்கு, இன்னொன்னு கசாப் வாங்குறதுக்கு, மூணாவது கருவேப்பிலை வாங்குறதுக்கு. ஏண்டா கருவேப்பிலை வாங்குறதுக்கு ஃபாரின் காரா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் என் சுட்டு பொசுக்கிற மாதிரி பொசுக்கிடுவேன். ஆனா என் மக விதவை ஆயிடுவா. ஆனா ஒண்ணு தெரியுமா, எங்க அக்கா விதவையானா நான் கவலைப்பட மாட்டேன். என்னடா சொன்ன? ஏண்டா, உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா இந்த வார்த்தையை அவர்கிட்டயே சொல்லிட்டு வந்திருப்ப. நான் வாழாவட்டியா இருந்தா கூட பரவாயில்லடா, ஆனா அவர் வாழணும்னு நினைக்கிறவடா. அக்கா, எல்லாம் உனக்காகத்தான். எனக்காக எனக்காக நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் என்ன அணு அணுவா கொண்டுகிட்டு இருக்குடா. இந்த கொடுமையெல்லாம் பாக்குறத விட நான் குருடியாவே இருந்திருக்கலாம். தபாஷ், பியூட்டிஃபுல் ஆக்ஷன். அக்காவும் தம்பியும் சேர்ந்து ரொம்ப அற்புதமா நடிக்கிறீங்க. நடிப்பு கலையை எந்த இன்ஸ்டிடியூட்ல கத்துக்கிட்டீங்க? எப்படிதான் நீங்க நடிச்சாலும் சரி, வடிவு, உன்னை நான் மனைவியா ஏத்துக்கவே மாட்டேன். என்னங்க, இன்னுமா என்ன வெறுக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? ஏய், ரொம்ப நல்லா நடிக்கிறடி. நீலி கண்ணீர் வடிக்கிற. அக்கா, பாத்தியாக்கா, நாம நல்ல பாம்புன்னு சொல்றதுனால அதோட விஷயம் நமக்கு நன்மை செய்யறது இல்ல. நீ 1000 தான் சொன்னாலும் சரி, இந்த ஆள் திருந்த போறது இல்ல. நாம தான் திருத்தணும். டேய், என்ன திருத்தத்துக்கு நீ என்ன புத்தனா? என்னங்க, தம்பி சின்ன பையன், ஏதோ தெரியாம சொல்லிட்டான். தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. வாயமுறி, உன் தம்பியை வச்சு என்ன மிரட்டலாம்னு நினைக்கிறியா? நீங்க போடுற ரகசிய நாடகம் இந்த சூசோவி சொக்கலிங்கத்துக்கிட்ட நடக்கவே நடக்காது. உங்களை ஒரு கை போக்குறேன், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அக்கா, பாத்தியாக்கா, தவிச்ச வாய்க்கு நீ தண்ணி கொடுத்த, ஆனா அந்த தண்ணியை எச்சிலாக்கி உன் மேல துப்பிட்டு போயிட்டான். பாத்தியா, இந்த ஆளுக்கு நான் பாட கற்பிக்கிறேன். பெரிய பிஸ்தா, இவருக்கு நாம என்ன வழி விடுறது? ஆட, நம்ம ஆளு, இவளுக்கு நாம என்ன வழி விடுறது? கொஞ்சம் விளையாடுவோம். ஏய், ஹார்ன் அடிக்கிறேன்ல, காது கேட்கல? அதே கேள்வியதான் நானும் கேக்குறேன். உங்க காது என்ன ரிப்பேரா? பெத்து போட வேண்டிய பொம்பளை பியட் கார் ஓட்டுறல்ல, அதான் திமிரா பேசுற. கொள்ளையடிச்ச பணத்துல புது பணக்காரர் ஆனவர்ல, அதனாலதான் இவ்வளவு தெனாவட்டா பேசுறீங்க. நிறுத்தடி. நல்லவங்க பணத்தை பறிச்சாதான் பாவம் கொள்ளை. கொள்ளை அடிச்சவன் பணத்தை பறிச்சா தப்பே இல்ல, அது புண்ணியம். அப்போ எங்க அப்பா என்ன கொள்ளைக்காரரா? சாதாரண கொள்ளைக்காரன் இல்ல, பயங்கரமான பகல் கொள்ளைக்காரன். இத நீ கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்குவ, என்ன பத்தி புரிஞ்சுக்குவ. இப்போ நீ போகலாம், உனக்கு நான் வழி விடுறேன். மூணு கார் எங்கடா போயிட்டு வருது? அதுவா முதலாளி, முதல்ல வர்ற காரு அவங்க வீட்டு வேலைக்காரிக்கு கருவாடு வாங்கிட்டு வருது. 2வது வர்ற காரு அவங்க வீட்டு நாய்க்கு பிஸ்கட் வாங்கிட்டு வருது. 3வது வர்ற காரு அவங்க வீட்டு மாட்டுக்கு வக்கீல் வாங்கிட்டு வருது. ஏண்டி, உன் ஹஸ்பண்ட் பக்கத்து பங்களா விலைக்கு வாங்கிட்டார் போல் இருக்க. கிழிச்சார். அவரை பத்தி பேசாதடி. உன் ஹஸ்பண்ட் செஞ்ச நியாயம் தான் என் மனசுக்கு படுது. கொஞ்ச நேரம் நீ அவர்கிட்ட மனம் விட்டு பேசினீனா அவரை பத்தி நீ நல்லாவே புரிஞ்சுக்குவ. புரிஞ்சுக்கிட்டது போதும். ஐயோ, ரிங் பால் உன் ஹஸ்பண்ட் வீட்டுல போய் விழுந்துருச்சுடி. ஏய், நீ போய் எடுத்துட்டு வாடி. அம்மாடி, நான் போக மாட்டேன், நீ போய் எடுத்துட்டு வா. உனக்கு என்ன பயமா இருக்கா? எனக்கு என்னடி பயம்? நானே போய் எடுத்துட்டு வரேன். என்ன கடிச்சா தின்னுடுவாரு. போ போ, அங்க போனாதானே தெரியும் கடிச்சு திங்குறாரா என்னன்னு.
ஐயோ அம்மா ஐயோ உயிர் போகுதே ஐயோ அம்மா ஐயோ உயிர் போகுதே ஐயோ என்னங்க ஐயோ விஷம் அம்மா ஐயோ ஐயோ என்னங்க அம்மா ஏங்க விஷத்தை குடிச்சீங்க விஷத்தை நான் தாகத்துக்கா குடிச்சேன் சோகத்துக்கு தான் குடிச்சேன் ஐயோ அப்படி என்ன அம்மா. உங்களுக்கு சோகம் சுகம் கிடைக்காத சோகம் கட்டின பொண்டாட்டி கூட வாழ முடியல இனிமே நான் எதுக்காக வாழணும் கண்ணே ராதா என் வாழ்வே மாயும் ஐயோ ஐயோ இனிமே நான் எதுக்காக வாழணும் வயிற்றுல நெஞ்சு வலிக்குது என்னங்க என்னங்க நான் போய் உடனே டாக்டர் கூட்டிட்டு வரேன் ஐயோ டாக்டரா நீ இருக்கும்போது அவர் எதுக்கு நீ மனசு வச்சா போதும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் பக்கத்துல வா சொல்றேன் மாட்டேன் நான் மாட்டேன் சொன்னா கேளு என்னங்க நீங்க இந்த பாரு விவரமா சொன்னா சென்சார்ல விட மாட்டாங்க உங்க அப்பா மாதிரி சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறேன்